ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி வடகம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தா கூட கடையில் நேராக வாங்கியிருப்பீங்க, பண்ணியிருக்க மாட்டீங்க. இது மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சதுன்னா இவ்வளோ நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிட்லாம். சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பாருங்கள், இந்த சைஸ் இருந்தது இவ்வளோ பெரிய சைஸ் ஆயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். உடச்சிங்கன்னா அப்படியே கரன்னு இருக்கும். வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி சாயந்தர வேலையில் சாப்பிட்லாம். இட்லி தட்டுலேயும் வைக்கலாம், தட்டு ஊற்றியும் வைக்கலாம். அது எப்படின்னு நான் காமிக்கிறேன். 1/2 கிலோ ஜவ்வரிசி வாங்கியிருக்கேன். இப்போ அந்த பேக்கெட் ஃபுல்லாக போட்டேன். 2 வாட்டி கழுவிட்டு இந்த தண்ணியெலாம் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு நல்ல தண்ணி வச்சுக்கோங்க. வச்சு ஒரு 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. மூடி வச்சுருங்க. அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா, அமுக்கி பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த மாதிரி மசியணும். அதுதான் பதம். அப்போ நீங்கள் அதை எடுத்து இந்த வடவாரி இல்லை இந்த எண்ணெய் எடுக்கிற எண்ணெயிலேருந்து எடுப்போம்ல, இந்த குச்சி கம்பியாக இருக்குமே அந்த அது மாதிரி இருக்கிறத எடுத்ததால் இந்த ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியெலாம் வடிச்சிருங்க. இல்லாட்டி வடிகட்டி மாதிரி அதை எடுத்து ஒரு பெரிய பேசின் மேலே பெரிய துணி போட்டிருக்கேன். அதில் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்து மூடி வச்சிடணும். மூடி அது மேலே ஒரு தட்டை போட்டு வச்சுருங்க. இது ராத்திரியே நாள் ராத்திரியே பண்ண வேண்டிய வேலை. அடுத்த நாள் போடுறீங்கன்னா அது பண்ணணும். இப்போ ஒரு டிப் சொல்கிறேன். நம்ம பெருங்காயம் எப்பயுமே நம்ம எடுத்தோம்னா அது சுற்றி போட்டு உடைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு 2 மிளகா 2 நாள் முன்னாடி போட்டு வச்சுருக்கேன். அதனால் ஈஸியாக இப்படி கட் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இன்னும் 2 நாள் போட போகிறேன். அது 4 நாளுக்கு மேலே போடாதீங்க, ரொம்ப சாஃப்டாக போயிடும். அப்புறம் சரி 1 வீக் ஓகே. அதுக்கு மேலேன்னா அந்த கவர்லேயே பிச்சு ஒட்டிக்கும். அப்புறம் பிச்சு எடுக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் அது மாதிரி போட்டு நான் வைக்கிறேன். அப்புறம் நம்ம எப்படி வடகம் போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிளகாவை நல்லா அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் பெருங்காயம் நல்ல பெரிய கட்டி, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வாட்டர் போட்டு வேணுங்கிற அளவு இந்த வடவத்துக்கு வேணுங்கிற உப்பு அதையும் போட்டு, தண்ணி போட்டால் தான் அரைப்படும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிருங்க. எப்படினாலும் உங்களுக்கு திப்பியாக இருக்கும். அதை எடுத்து வடிகட்டிங்க. அப்படி நல்லா கரண்டி இது பண்ணி விட்டுட்டு கலக்கி விட்டுட்டு அப்படியே அமுக்கி விடுங்க ஒரு சின்ன கரண்டியை வச்சு. ஸோ அதில் இருக்க சாறுலாம் வந்துடும். அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நாள் ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்து இப்படி லேசாக கையால் இப்படி பிரட்டி விடுங்க. அதாவது கலந்து விடுங்க. அதை ஒரு பேசினில் எடுத்துக்கோங்க. இப்படி மணியாக இருக்குது பாருங்கள், முத்தா. அதில் கட்டிலாம் இருந்ததுன்னா இப்படி உடச்சி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எவ்வளோ நல்லாயிருக்கு. அதில் இந்த நம்ம அரைச்சி வச்ச மிளகா, பெருங்காயம், உப்பு மிக்சரை போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க. போட்டுட்டு இப்படி லேஸ் கையால் அமுக்கிலாம் பிசையாதீங்க. இப்படி லேசாக எல்லா இடமும் படுற மாதிரி கலந்து விடுங்க. அப்புறம் எண்ணெய் ஒரு தட்டில் இந்த மாதிரி தட்டோ அந்த மாதிரி தட்டோ எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவிட்டு அப்படியே இதை தூவி விடுங்க. கொஞ்சம் கையில் எடுத்துட்டு அது பாருங்கள், இப்படி போடணும். கொஞ்சம் முதல்ல போட கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண நல்லா ஈஸியாக வந்துடும். முதல்ல கொஞ்சம் இதாக இருக்கும். அந்த மாதிரி ஓட்டை மாதிரி இருக்க இடத்துல எல்லாம் கூட ஒன்று போடுங்க. அந்த ஜவ்வரிசி மணியாக இருக்கிறதுனால அப்படி போட்டிங்கன்னா அது சேர்ந்துக்கும். அந்த சூட்டில் அப்படியே சேர்ந்து ரவுண்டாக கிடைக்கும் உங்களுக்கு தட்டு மாதிரி. இந்த மாதிரி தட்டில் இந்த நடுவில் மட்டும் போட போகிறேன், இந்த விளிம்பு இருக்க வரைக்கும். இது பாருங்கள், இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஸோ ரவுண்டாக வரும், வேறு ஒன்றும் இல்லை. கோணமானலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் 2 தட்டு இந்த மாதிரி வச்சு நம்ம வேக வைக்கலாம். அப்படியும் அது மாதிரி தட்டு எதுவுமே இல்லாதவங்க இந்த மாதிரி இட்லி தட்டுலேயே எண்ணெய் தடவிட்டு அப்படியே தட்டு மாதிரி நம்ம தூவி விட்டுலாம். அது ஒரு தட்டுன்னு நினச்சிக்கோங்களேன்.
அதே மாதிரி அப்படி தூவி விடுங்க. அதுலேயும் ஆனால் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி பண்ண வேண்டாம், ரொம்ப தடியாயிரும். கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஒரே லேயராக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் சீக்கிரம். நல்லா பொரியும் போதும் ரொம்ப கடமுடான்னு இல்லாமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை வேணும். பண்ணினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், இட்லி பாத்திரம்னா இட்லி தட்டில் ஊற்றுனது அப்படி வச்சு மூடி எடுத்துடலாம். இது அப்பப்போ தண்ணி நமக்கு குறைஞ்சிட்டே இருக்கும், அதனால கொஞ்சம் பார்த்து அப்பப்போ ஊற்றிக்கணும். இப்போ இட்லி தட்டை மட்டும் வச்சு அதில் 2 தட்டை இந்த மாதிரியும் வைக்கலாம். வச்சுருக்கேன், வச்சு இதை மூட போகிறேன். பாருங்கள், வெந்துருச்சுன்னு எப்படி பார்க்கணுன்னா, உங்களுக்கு பார்த்தாலே திறந்தோடனே அப்படியே பாருங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும். முத்து மாதிரி மணி மாதிரி நம்ம வெள்ளை வெளியேன்னு வச்சோம்ல, இப்போ பாருங்கள் எப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதுதான் அதோட பதம். இந்தது அதை ஒரு 30 செகண்ட்ஸ் 10 செகண்ட் கூட போதும், அப்படியே விட்டுருங்க. அப்புறம் நம்ம இப்படி லைட்டாக அந்த எண்ணெய் தடவை கரண்டி இல்லைன்னா தோசை திருப்பியை வச்சு இப்படி எடுத்து விட்டிங்கன்னா வந்துடும். ஈஸியாக எடுத்து போட்டுருங்க. கொஞ்சம் பொறுமை வேணும், மெதுவாக பொறுமையாக போடுங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. போட்டு பொரிச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விடவே மாட்டீங்க, ட்ரை பண்ணுங்கள். ஆனால் பேஷன்ஸ் தான் வேணும், இதுக்கு நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட். இது பாருங்கள், இந்த இட்லி தட்டில் இப்படி விரலால் இப்படி பண்ணி விட்டுட்டு தான் எடுக்கணும். இப்படி பண்ணிவிட்டு இந்த தோசை திருப்பியை வச்சுக்கோங்க. அடியில் தட்டை வச்சுக்கிட்டு அது தோசை திருப்பியை வச்சு நம்பி விட்டா மாதிரி எடுக்கணும். பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா நல்லா வரும். அதுதான். இன்னொன்று பாருங்கள் எப்படி எடுக்கணும். கொஞ்சம் விரலால் இப்படி நம்பி தான் விடணும், ஏன்னா ஒட்டிக்கும்ல. ஜவ்வரிசி காஞ்சா அது வெந்துச்சுன்னா அதெல்லாம் ஸ்டிக்கியாக இருக்கும். அது பாருங்கள், இப்படியே எடுக்க வந்துடும். எண்ணெய் தடவி இருக்கும்ல, வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சமயத்தில் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா அம்மாவை பார்த்து தான் நான் இதை கற்றுக்கிட்டேன். அவங்கெல்லாம் அப்போ பண்ணுவாங்க, ரொம்ப நாள் முன்னாடி, ரொம்ப வருஷம் முன்னாடி. அப்போ எங்கள் அக்கா அமெரிக்காவில் இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் வீட்டில் பொரிச்சிருக்காங்க, அம்மாவும் அக்கா வீட்டில். அப்போ அவங்க கெஸ்ட்டு ஒருத்தவங்க, அவங்க சொந்தக்காரங்க, அக்காவோட சொந்தக்காரங்க வந்திருக்காங்க. அவங்க பொண்ணு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு அவங்க அம்மாக்கிட்ட இப்படி நைஸாக போய் பேசிகிட்டே இருந்திருக்கு. அவங்க கடைசியில் போயிட்டு வரவன்னு கிளம்பும்போது, அம்மா அந்த ஆன்ட்டிகிட்ட கேட்டிங்களா எப்படி பண்ணுறதுன்னு, நீயும் வீட்டில் பண்ணுமா அப்படின்னுச்சான். அது மாதிரி இந்த குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், எவ்வளோ நல்லா சின்னதாக இருக்குது, எவ்வளோ நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், விடவே மாட்டீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சின்னதாக இருந்தது, எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நம்பவே முடியாது. நீங்கள் அமுக்கி நல்லா சூடாக எண்ணெயில் நல்லா காய வச்சு அமுக்கி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி முத்தாக கிடைக்கும். இது எங்கள் வீட்டுக்குள்ள நாங்கள் குருவிக்கு அரிசி தானியம் தண்ணியெலாம் வைப்போம். அதுக்கு மைனா இப்போ நிறைய பேர்ட்ஸ் வரும். அது மைனா இது பார்த்திங்கன்னா அழகாக இருக்குது. ஒரு அணி இல்லாமல் வரும். இந்த பண்ணின இதில் 50 தேர் பண்ணினேன் ஜவ்வரிசி வடம். அதில் 30 தான் தேரிச்சு. அணிலுக்கெல்லாம் தினம் சாப்பிட்டுட்டு போதுங்களா சாப்பாடு இதெல்லாம். அவங்க நினச்சிக்கிச்சு அவங்களுக்காக தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. சரி பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அந்த 30 தான் தேரிச்சு, பரவாயில்லன்னு இப்போ 40ன்னு விட்டாச்சு. இது பாருங்கள், இந்த பேன் பழைய பேனு, ஹேண்டில்லாம் இல்லை. அது டெய்லி தண்ணி கரெக்டாக பிடிச்சி வைப்பேன். அதில் தண்ணி குளிக்கும். ஜாலியாக குளிச்சுட்டு மரத்து மேலேருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், மைனா அழகாக அதில் போகிறதே ரொம்ப அழகாக இருக்குது. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர்